ஓவர் திங்க் பண்ணுறவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஓவர் திங்கிங் வந்து எல்லாரும் செய்வாங்க. இப்போ நானுமே வந்து எனக்கு ஒரு விஷயம் பாதிக்குது, நான் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறேன், எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ரிசல்ட் தெரியணும், ஆர் அது தப்பாக போயிடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, நான் அதை பற்றி ஆப்வியஸாக நான் நிறைய யோசிப்பேன், ரைட்? பட் அதையே வந்து ஒரு பழக்கமாக காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் எப்போவுமே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது டெஃபினட்டாக நம்ம லைஃப்பை ரொம்பவே பாதிக்கும், ஃபிசிக்கலி as well as மென்டல் ஹெல்த். ஸோ ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வரிகள் எல்லாமே வந்து நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக அந்த யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு விதமான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. நான் அந்த சைக்கிள் அப்படி நான் பிரேக் பண்ணிடுவேன். ஓகே, இதை பற்றி மறுபடியும் நம்ம யோசிக்கிறதுல அர்த்தம் இல்லை, ஜஸ்ட் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு கூட நான் விட்டதுண்டு. அண்ட் எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன், நாட் எவ்ரி தாட் நீட்ஸ் டு பி சால்வ்ட் ரைட் நவ். எல்லா எண்ணங்களும், நமக்கு தோன்ற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம இப்போவே பதில் கண்டுபிடிச்சிடணும், இப்போவே அதுக்கு ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அவ்வளோ அவசரமும் பட வேண்டாம். இந்த வரியில வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா மைண்ட் எப்போவுமே வந்து எனக்கு இப்போமே தெரிஞ்சிடணும், எனக்கு இது என்ன ரிசல்ட்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு இப்போவே கிளியராக தெரிஞ்சாதான் எனக்கு சந்தோஷமாக இருப்பேன், இல்லைனா என்னால் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் கூட என்னால் கவனிக்க முடியாது அப்படின்னு நம்மளே வந்து ரொம்ப போட்டு நம்மளை வருத்திப்போம். ஸோ அது தேவையே கிடையாது. எல்லா தாட்ஸ்க்கும் உடனே ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்ற அவசரம் தேவையில்லை. அண்ட் கிளாரிட்டி கம்ஸ் ஃப்ரம் ஸ்பேஸ், நாட் ப்ரெஷர். ஓகே, ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை போட்டு ரொம்ப யோசிக்கிறனாலேயோ, அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் கிட்ட கொண்டு போகிறனாலேயோ, இல்லை அதை ரொம்ப ப்ரெஷர் எடுக்கிறனால உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்க போகிறதில்ல. அதுலேருந்து நிச்சயமாக நம்ம மனசு தெளிவடையாது. தெளிவுன்றது எப்போ நம்ம விடுறோமோ, எப்போ ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறோமோ, எப்போ நம்ம வந்து கொஞ்சம் லூசன் அப் பண்ணும் பொழுது அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் தெரியணும், பட் இன்னொருத்தவங்க வந்து அதை பற்றி பேச தயாராக இல்லை அப்படின்றாங்கன்னா, அவங்கள போட்டு நீங்கள் ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணாலோ, இல்லை அவங்கக்கிட்ட போய் சண்டைக்கு நின்னாலோ, இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணி எனக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு எப்போவுமே அந்த ஒரு கிளாரிட்டி இருக்காது. பட் அப்படியே ஒரு பதில் சொன்னாலும் அது உண்மையிலேயே அவங்க மனசுல இருந்து பேசின ஒரு வார்த்தையாக கூட இருக்காதுல்ல. ஸோ அதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அண்ட் மூணாவது விஷயம் வந்து அமைதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. சைலன்ஸ் டசன்ட் ஆல்வேஸ் மீன் சம்திங் இஸ் ராங். இப்போது நம்ம ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்கல, ரொம்ப அமைதியாக இருக்குன்னா நம்மளால் அந்த அமைதியை தாங்கிக்கவே முடியாது. நம்ம மனசு உடனே என்ன சொல்லும், ஏதோ தப்பாக நடக்க போகுது, அதனால தான் இவ்வளோ அமைதியாக இருக்குது, ஏதோ சரியில்லை, எல்லாமே வேர்ஸ்ட்டாக தான் நடக்க போகுது, அதனால தான் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரியாமல் இருக்குது. இப்போது ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் வரணும், ஒரு ஆன்சர் வரணும், ஆர் ஒருத்தங்க ஃபோனுக்கு நீங்கள் அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, ஓகே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்க கோவமாக இருக்காங்க, இப்படி ஏதோ ஒன்று நெகட்டிவ் டைரக்ஷனில் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ சைலன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன் ரியாலிட்டி சைலன்ஸ் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம், இட்ஸ் நாட் நெகட்டிவ். பட் நம்ம தான் அந்த சைலன்ஸுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடை நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம மைண்டு தான் வந்து அந்த அமைதியான ஒரு தருணத்தை ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனலி நான் ஸ்டார்டிங்லலாம் வந்து எனக்கு இப்போது ஒரு இடத்துலேருந்து நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், எனக்கு ஆன்சரே வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் யோசிச்சிருக்கேன், ஓகே நம்ம ரிஜெக்டடு, அதனால தான் அவங்க ரிப்ளை பண்ணல, மற்றவங்க எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தென் ஐ வில் கெட் அன் இமெயில், எனக்கு அதுக்கான ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கூட வரும். பட் வென் ஐ திங்க் அபவுட் இட், ஓகே அந்த ஒரு கேப் இருக்குல்ல, நம்மளுக்கு ஆன்சரே கிடைக்காம ஒரு பீரியட் இருக்குல்ல, அந்த கேப்பில் நம்மளாதான் வந்து ஒரு அந்த சைலன்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் கொடுக்குறோம். ஸோ நீங்களும் ஓவர் திங்க் பண்ணும்பொழுது ப்ளீஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஓகே நாட் டு ஹாவ் க்ளோஷர் ஃபார் எவ்ரி திங். எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நம்ம அப்படியே ரொம்ப உறுதியாக இருப்போம். அந்த உறுதி எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஒரு சில விஷயங்களுக்கு லைஃப்பில் அதுக்கு க்ளோஷரே கிடைக்காதுங்க. க்ளோஷரே கிடைக்காதது தான் அதுக்கான ஒரு முடிவு கூட, அப்படியும் இருந்திருக்கு. பட் நம்ம எந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதை ஒத்துக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி நம்ம காட்ட முடியுதா
அதுதான் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து 1000 முறையோ, லட்சம் முறையோ நீங்க வந்து அதே எண்ணத்த போட்டு யோசிக்கிறனாலயோ, இல்ல இதுக்கு முடிவு தெரிஞ்சாகணும்னு நீங்க போராடுறனால, அதாவது மனசுக்குள்ள நீங்க போராடுறனால, அதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஒரு சில விஷயங்களுக்கு பதில் தெரியலன்னா, அதுதான் அந்த விஷயங்களுக்கான ஒரு முடிவா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே டெஃபினட்டா ஓவர் திங்க் பண்றவங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு சின்ன ஒரு பெர்சன்டாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கண்டிப்பா இந்த மெசேஜ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் D2 வித் ஸ்வேதா சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை.